பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தேவன் எபிசோட் 1312 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். உன் கண்கள் நேராய் நோக்க கடவது. சில சூழ்நிலைகளிலே நம்முடைய கண்கள் தான் பாவ இச்சைகளுக்கு நேராக மனிதன் நடப்பதற்கு சில ஆலோசனைகளை தந்துவிடுகிறது. கண்கள் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 22வது வசனம், கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். ஒரு மனிதனின் வாழ்க்கையில வெளிச்சம் பிரகாசிப்பதற்கு, ஒரு மனிதன் பிரகாசிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்வதற்கு கண் இன்றியமையாதது. கண் தெளிவில்லாமல் இருக்குமானால் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. கண்ணை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். மனிதர்கள் எப்படி வாழ்கிறார்கள் என்பதை பார்ப்பதற்கு தேவனுடைய கண்கள் இந்த பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. எனவே அவருடைய கண்களுக்கு முன்பதாக உங்கள் கண்கள் நேராய் பரிசுத்தரை நோக்குமானால் நீங்கள் பரிசுத்தமாய் வாழ்ந்து தேவன் உங்களுக்கு இந்த பூமியில் அனுப்பி கொடுத்த இலக்கை அடைவீர்கள். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, யார் யாருடைய கண்கள் பரிசுத்தரை நேராய் நோக்கி கொண்டிருக்கிறதோ, கண்களிலே தூய்மை இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொன்னபடி யார் யார் நடக்கிறார்களோ அவர்கள் எல்லாரையும் நினைத்தருளும். கண்கள் சில வேளைகளிலே பாவ இச்சைக்கு நம்மை இழுத்து சென்றுவிடும். எனவே கண்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். தேவனுடைய கண்கள் இந்த பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருப்பதால் உங்கள் கண்கள் பாவ இச்சைகளை, அக்கிரம இச்சைகளை நோக்காதபடி பரிசுத்தரையே நோக்கி வாழும்படியாக ஜெபிக்கிறேன். நீங்கள் பரிசுத்தரையே நோக்கி வாழுங்கள். தேவன் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றி கொடுப்பார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென்.